வணக்கம். நான் உங்கள் மோகனா. 21/8/2025 வியாழக்கிழமை மாலை மலர் செய்திகள். ஆரோக்கியம் தரும் உணவுகள். 23 அதிக சத்துள்ள அவல். பொரியை போலவே நம்முடைய பாரம்பரியத்தில் அவளும் ஒரு முக்கியமான உண்பொருள். அவுல் என்று பரவலாக கிடைப்பதில்லை. ஆனால் பொரியை காட்டிலும் அவல் சத்தான உணவுப் பொருளாகும். கிருஷ்ணன் குசேலன் கதையை கேட்டிருப்போம். அதாவது தனது சிறுவயது நண்பன் குசேலனை காண கிருஷ்ணன் வருகிறான். முன்னரே நிறைய குழந்தைகளுடன் வறிய நிலையில் இருக்கும் குசேலன் தனது பாலிய நண்பன் கிருஷ்ணன் விருது ஆச்சரம் செய்வதற்கு ஏதுமற்ற நிலையில் சிறு முடிச்சாக கட்டி வைத்திருந்த அவளை எடுத்து கிருஷ்ணனிடம் தருகிறான். சிறு துணி மூட்டையை அவிழ்த்து ஒவ்வொரு பிடி அவளாக கிருஷ்ணன் வாயிலிட்டு மெல்ல மெல்ல குசேலனின் வீட்டில் செல்வ வளம் பெருகியதாக சொல்லப்படுகிறது. இது புனை கதையாக இருக்கலாம். உண்பதென்று விளைவிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் தமக்குரிய சத்துக்கள் சிதைக்கப்படாமல் நமக்கு முழுமையான நிலையில் கிடைக்கின்றன. அவற்றை நாம் விலை மாற்ற செய்கிற பொழுது ஒவ்வொரு படிநிலையிலும் சத்துக்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. எடுத்துக்காட்டாக நாம் சமைத்த கீரையை சுமார் 100 கிராம் அளவிற்கு உண்ணலாம். அதையும் வெங்காயம், பருப்பு, தேங்காய், காரம் போன்றவற்றை உடன் சேர்த்துத்தான் சமைக்க வேண்டும். அந்த கீரையை சோற்றுடன் பிசைந்து உண்டால் நமக்கு செரிப்பதற்கு ஏதுவான அளவில் இருக்கும். கீரையில் நுண் சத்துக்கள் எனப்படும் உயிர் சத்துக்களும் விட்டமின் தாது சத்துக்களும் அதிகம். அதனால் நேரடியாக உண்டால் நம்மால் சத்துக்களை செரிக்க முடியாத அளவிற்கு, அதாவது உடலால் ஈர்க்க முடியாத அளவிற்கு செயல்பட்டால் வெப்பத்தை ஏற்றி கீரையில் மிகை கூறு கரை மட்டுப்படுத்துகிறோம். ஆமாம், துணை பொருட்களை சேர்ப்பதாலும் செரிக்கு ஏற்றதாக மாற்றுகிறோம். அதற்கு பின்னரே நம்மால் கீரையை உண்ண முடியும். அதே போல் உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். அதாவது உருளைக்கிழங்குகளை எடுத்துக்கொள்ளுங்களேன். அதில் நுண் சத்துக்கள், தாது சத்துக்கள் குறைவு. எனவே வெறும் கிழங்கை கூட உப்பு போட்டு அவித்து உண்டு விடலாம். கிழங்கின் சத்துக்களை மட்டுப்படுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் அதில் மாவு சத்து தான் மிகுந்துள்ளது. அப்படித்தான் பொரிந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை டிவியை பார்த்தபடியே 200 கிராம் பேக்கெட்டை கூட அப்படியே கொறித்து முடித்து விடுகிறோம். ஆனால் அதில் மாவு சத்து மிகுந்துள்ளதால் உடலுக்கு எந்த ஆற்றலையும், அதாவது நுண் சத்து, தாது சத்து எதையும் நம் தராமல் மாவு சத்தினை மட்டுமே தருவதால் உடலில் சதை பெருக தொடங்கி விடுகிறது. இன்றைய நொறுவிகள் பெரும்பாலானவை மாவு சத்துக்கள் மிகுந்தவை. சுவையில் இனிப்பு, காரம், புளிப்புடன் கூடிய இனிப்பு, மிளகு காரம், பட்டை கிராம்பின் செயற்கை வாசத்துடன் கூடிய காரம், மிளகாய்த்தூள் காரம் என்று விதவிதமாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே சதையை பெருக்க வைக்கும் மாவு பொருட்களை ஆதாரமாக கொண்டாடவை. அதனால் தான் இன்றைய தலைமுறையினர் பாதிக்கும் மேற்பட்டோர் 20 வயதுக்குள்ளேயே ஓபிசிடி என்று சொல்லக்கூடிய சதை பெருக்கத்துடன் காணப்படுகின்றனர். ஏதாவது ஒரு வகையில் சதை பெருக்கம் ஏற்பட்டு விட்டால் அதனை குறைப்பதோ உடலை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதோ அத்தனை எளிதல்ல. சதை பெருக்கம் ஒரு சில மாதங்கள் நிலை பெற்று விட்டாலும் உடலின் வளர்ச்சிதை மாற்றம், சுரபிகள் இருக்கும் தன்மை என உட்செற்பாடுகள் அனைத்தையும் மாற்றிக்கொள்ள தொடங்கிவிடும். அதற்கு பின்னர் புரோகிராமிங் செய்யப்பட்ட எந்திரனை போல அவனை கட்டுக்குள் வைக்க முடியாது. நல்ல பழக்கமோ தீய பழக்கமோ அதனை உருவாக்கும் வரை மட்டுமே நம்முடைய செயல்பாட்டில் இருக்கும். பல்லாயிரம் எடை கொண்ட டைனோசர் கூட அப்படித்தான். அது பேரூராய் உருகக்குள்ள தொடங்கி பிறகு சதா உண்ண தன்னை மேலும் மேலும் பெருகி கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. தான் வாழும் பகுதியில் அனைத்தையும் உண்டு தீர்த்த பிறகு தன் வாழையே கூட அது உண்ண தொடங்கியதாகும். மிகை கூற்று உண்டு. ஒரு கட்டத்தில் உண்பதற்கு எதுவுமே அற்ற நிலையில் அந்த உயிரினம் அழிந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நம்மில் பலரும் அப்படித்தான். சத்து குறைவான உணவை உண்பதால் சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய அதிக அளவிற்கு உண்கிறோம். உண்டு பழகி விட்டதால் மீண்டும் மீண்டும் உண்டு பருத்த உடலை தக்க வைக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிறோம். உடல் வெறுமே பருமனாக இருந்து விட்டால் தேவலாம். பருத்த உடலில் பயன்படுத்தப்படாத சதையும் கொழுப்பும் மிக சத்துக்களும் வெவ்வேறு விதமான விநியோகத்தினுள் ஊத்தப்படுகிறது. சந்தையின் அளவு கூடி சுவாசத்திற்குரிய உறுப்புகளின் செயல்பாடுகள் தடைமிருக்கப்படுகிறது.
வீட்டை கட்டுவோர் தெருவில் ஒரு பகுதியும் சேர்த்து கட்டி தெருவின் அகலத்தை சுருக்குகிறார்கள். வாகனங்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. இறுதியில் என்னவாகிறது? அடிக்கடி போக்குவரத்து நெருக்கடி, டிராபிக் ஜாம். சின்ன சின்ன நகரங்கள் கூட போக்குவரத்து சிக்கலில் சிக்கி திணறி அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. அதுபோலவே உலகமெங்கும் சிக்கலில் சிக்கி திணறி அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. அதுபோலவே உடலெங்கும் இரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லும் தமளிகள் சதை பிதுக்கத்தால் திக்கி திணறுகின்றன. நுரையீரல் சுவாசிப்பதற்கு போதுமான வெளி இல்லாததால் இரத்தையோட்டத்தில் ஏற்றி செல்ல முடியவதில்லை. எனவே உடலினுள் டிராபிக் ஜாம், அதாவது கார்டியாட்டிக் அரெஸ்ட் ஏற்படுகிறது. வகையில் இட்டு வெள்ளை தேவையற்ற மாவு பொருட்களை நாம் உள்ளே தள்ள சொந்த செலவில் சூனியம் வைத்து கதையாக நம்முடனுக்கு நாமே கேடு விளைவிக்கின்றோம். அவள் அப்படியல்ல. அவளும் மாவு சத்து உடைய சிறு தீனிதான். ஆனால் அதிக மாவு சத்துடன் நார் சத்துகளும் நுண்சத்துகளும் மிகுதியாக உள்ளன. நாம் நெல்லில் இருந்து அரிசியை பிரிக்கும் போது உமியுடன் அரிசியின் மேலேயான தவிட்டையும் பிடித்து விடுகிறோம். தவிடு அரிசியுடன் ஒட்டியுள்ள பகுதி மிகுந்த சத்தான பகுதியாகும். நீங்கள் கை குத்தல் அரிசி சோற்றை சாப்பிட்டு பருகுங்கள். தீட்டப்பட்ட அரிசி சோற்றை சாப்பிடும் அளவிற்கு சாப்பிட முடியாது. காரணம், கைக்குத்தல் அரிசியில் மிகுந்த சத்துக்கள் தீட்டல் பாலிஷ் செயல்பட்டினால் நீக்கப்படாமல் அப்படியே கிடைக்கிறது. அரிசி பாலிஷ் பண்ணுறதால் நீக்கப்படுதுன்றாங்க. அதுபோலவே நெல்லை ஊற வைத்து பிதுங்கி எடுத்தால் செயல்பாட்டின் வழியாக அவல் தயாரிக்கப்படுவதால் அரிசியில் உள்ள சத்துக்கள் சிதைக்கப்படாமல் முழுமையாக அப்படியே கிடைக்கிறது. அதனால்தான் இந்த பகுதியின் துவக்கத்தில் சொன்னபடி அவளை சாப்பிட நம்முடைய உடல் வளம் பெருகி கொண்டே இருக்கும். குசேலர் வீட்டில் செல்வம் பெருகியது போல அவளை எப்படி உண்பது என்பது குறித்து தொடர்ந்து பார்ப்போம். அவள் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுன்றதுக்கு தான் இதை இவ்வளோ விளக்கங்க. இதை யாருன்னா யோபு, இவர் தான் இந்த அவல் சாப்பிட்றதுனுடைய பயன்களை சொல்லியிருக்காரு. இவர் யோபு. நம்பரும் இதில் இருக்குது, ஃபோன் நம்பரு பாருங்கள். ஃபோன் நம்பர் சொல்லு. 9629345938ங்க. இத்துடன் இந்த மாலை மலர் செய்தி முடிவடைகிறது. வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, உங்கள் மோகனா.